ஞானானந்தம் ஞானானந்தம் ஞானானந்தம். இன்னைக்கு நம்ம ஒரு 3 நிமிஷம் மாயை என்றால் என்ன என்று பார்ப்போம். கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, நாக்கு ருசிக்கிறது, கை தொடு உணர்ச்சி, இதை வச்சு நம்ம தொடு உணர்ச்சி தானே சுவாமி என்ன ஆரம்பிச்சேன். அதில் தான் இந்த மூவ்ஸ் எல்லாம் நம்ம மூவ் பண்றோம். அதை வச்சு உலகம் முழுக்க சுத்துறோம். ஏதோ டிஸ்டன்ட் பிளானட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றோம். அதுக்கு தனியா ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இப்போ இந்த உள்ள வர இந்த சிக்னல்ஸ் எல்லாம் எங்க போறது? பிரெயின் ஒரு மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஆர் ராதர் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நியூரலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த நியூரலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாமே, தொடர வஸ்துக்கள், நமக்குள்ள வர எல்லா சென்சஸ், இன்புட் ஆர்கன்ஸ் எல்லாமே இதை நம்ம கான்சியஸ்னஸ்ல பம்ப் பண்றோம். இந்த கான்சியஸ்னஸ் எங்கேருந்து வருது? நரம்பு மண்டலத்தில் ரத்த ஓட்டம் போகும்போது, ஆக்சிஜன் போகும்போது, நியூட்ரிஷன் போகும்போது அதுல கிடைக்கிறது தான் கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்ல இந்த இமேஜஸ் எல்லாம் வருது. மாயைன்னு நம்ம சொல்றது இந்த இமேஜஸும் அது மூவ் ஆகிற இமேஜினேஷனையும் மாயைன்னு சொல்றோம். மாயைன்னா என்ன? தோற்றம், தோன்றது. எதிர மக்கள் இருக்காங்க, போக்குவரத்து போயிட்டு இருக்கு, வர லாரியோ காரோ இது மாயை தோற்றம் அப்படின்னு சொல்லி அது எதிர போயிட்டுன்னா அடிச்சுட்டு போயிடும். அதனால சர்வைவலுக்காக வேண்டி இது மாயைங்கிறத நம்ம மறக்கணும். மறக்கணும்னா என்ன? வர இமேஜஸுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்து அதுக்கு ரியாலிட்டி வரும். அதை ஒரு மெய்ப்பொருளாக்கும். இதெல்லாம் மெய்யா, அதெல்லாம் இருக்குன்னு நம்ம உணரணும். அதை உணர்ற அறிவு இதெல்லாம் கலந்து மனதாகி இதெல்லாம் மனசுல நம்ம பதிய வச்சுக்கணும். இதுல நமக்கு அத்தியாவசியமா தினப்படி உதவுற சமாச்சாரங்களை திரும்பி திரும்பி மனசுல இருந்து எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும். இதே மாதிரி மனுஷன் குரங்கா இருந்து இறங்கி வந்ததுல இருந்து இந்த மனசை வச்சுன்னு வாழறதுனால மனுஷன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் மனிதன். ஏன்னா மனசை வச்சுன்னு நம்ம வாழணும். அதனால இப்போ இந்த மாயை ஏன் இந்த கான்சியஸ்னஸ் வெளியில இருக்கிற வஸ்து எதையும் டச் பண்ண முடியாது. கைதான் தொடலாம், கண்ணுதான் பார்க்கலாம், காதுதான் கேட்கலாம். அதுக்கு உண்டான ரோல். அப்போ மனசோட ரோல் என்ன? இதெல்லாம் இந்த மாயாக்காரி இந்த இமேஜ் எல்லாம் வாங்கிட்டு அந்த மனசு முழுக்க ஃபில்அப் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அது நமக்கு சுகமா அதை தேடி அதை அனலைஸ் பண்ணிட்டு போகும். இதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். இன்டெலெக்ட்ங்கிறது இதுக்குள்ள இருக்கிற சுகமான விஷயங்களை நமக்கு ஆதாரமா அதை சேகரிக்கிறது, அதை ஆதாரிகமா யூஸ் பண்றது. நாலேஜ் as any information about outside world, that is knowledge. On the other hand, any understanding of the inside operation, that is wisdom. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஒருத்த வைஸ் மேன் அப்படின்னா அவனுக்கு விஸ்டம் இருக்கு. விஸ்டம் இருந்தா என்ன, அவனால பீஸ்ஃபுல்லா இருக்கணும். இவ்வளவுதான் சமாச்சாரம். இப்ப இந்த மாயையான காரியம் மனசு முழுக்க மாயையில இருக்கிற இமேஜஸால ரொப்பி இருக்கும். இதெல்லாம் எதோ அத்தியாவசியமான வஸ்துக்களை ரொப்பாம வரப்போற சமாச்சாரங்களால ரெக்கார்ட் பண்ணிட்டு அன்னன்னைக்கு தோன்ற சமாச்சாரங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு போறதுக்கு பதிலா ஒரு ஆர்டரா பண்ணினால் இந்த மனசு இப்போ எவ்வளவு மனசோட எல்லாம் என்னன்னா மனோவேகம்ங்கிறாங்க. மனசு எவ்வளவு பிடிக்கும்னா ஹியூமன் மைண்ட் கூகுள் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுக்கு மேல அவ்வளவு சமாச்சாரமும் அதுல அடங்கி இருக்கு.
அது எப்ப வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நாலேஜுக்கு பிரசன்ட் வேல்யூவே கிடையாது. நாலேஜ் ஹாஸ் ட்ரெமெண்டஸ் ஃபியூச்சர் வேல்யூ. எதுக்காக உனக்கு பிடிச்ச நிலைகிறோம்? அதனால இப்போ ஒரு லாபம் இல்லாட்டி கூட என்னைக்கோ ஒரு நாள் அதனால நமக்கு ஒரு லாபம் வருங்கிறதுனால அதை பிடிச்ச நிலைகிறோம். அதுவே ப்ராப்ளமா போகும்போது, உபதிரமா போகும்போது அதை விட்டுடுறோம். இது மாதிரி இந்த நாலேஜ் வார்ஸ், கான்ஃபிளிக்ஸ் மனித இதுல நம்ம இதுல நிறைய கான்ஃபிளிக்ட்ல லீவ் பண்றதுனால நம்ம நிலையை மறந்து சோகத்துல மூழ்க வேண்டிய நிர்பந்தம் மனிதனுக்கு ஏற்படுது. இதுதான் மாயா காரியத்தினால வர ப்ராப்ளம். இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த மனசு ரெக்கார்ட் பண்ற விஷயங்கள்ல என்னத்தை ரெக்கார்ட் பண்ணலாம்? அந்த இடம் கொஞ்சம் காலியாச்சுன்னா அது முழுக்க நம்ம பாத்தீங்கன்னா ஞானானந்தம் தான். அது ஃபுல்லா ராம 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 ராமன் ரொப்பலாம், இல்ல கிருஷ்ணா கான்சியஸாக ரொப்பலாம், ஏதாவது நாம ஜபம் பண்ணி ரொப்பலாம். இந்த இன்டெலெக்ட்னு ஒண்ணு சொன்னீங்களே சாமி, இதுக்கு மேல கொண்டு இருக்கு, அதை வச்சு நான் மேல எங்கேயாவது போக முடியுமானா எங்கேயும் போக முடியாது. இந்த இன்டெலெக்ட் திரும்பி திரும்பி இந்த மனசுல இருக்கிறத தான் அலச முடியுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை இன்டெலெக்டுக்கு அனலைஸ் பண்ற ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. இதுல இருந்து வர ஃப்ரீடம் ஏதோ ஒண்ணு இருக்க சுவாமின்னா, இந்த ஃப்ரீடமும் இதுல இருந்து அரைசார ஒரு சமாச்சாரம் தான். இந்த கண்டென்ட் தான் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ் தான் கண்டென்ட். இத நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்ம அமைதியா வாழலாம். மேற்கொண்டு அமைதியா வாழறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த லெக்சரை முடிச்சுக்கிறோம். ஞானானந்தம் ஞானானந்தம் ஞானானந்தம்.